அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இப்போ தான் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். சில்ட்ரன்ஸ் ஸ்பெஷாலிட்டியில் அட்மிட்டடாக இருக்காங்க. கம்ப்ளீட்டாக அந்த 11 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு அந்த ஸ்கேல்ப் கம்ப்ளீட்டாக இந்த நாய் வந்து குதறியை எடுத்து அப்படியே அது வெளியில் வந்திருக்கு. அவங்க தாய் பேர் சோனியா. அண்ட் குழந்தை வந்து இப்போது இம்மீடியட்டாக வந்து சற்று காய்ச்சல் இருக்கிறது, ஓவரால் ஸ்டேபிளாக இருக்குது. ஒரு 2-3 நாளுக்கு பிறகு அதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி பண்ணிக்கூடிய அறுவை சிகிச்சை தேவைப்படும். ஸோ இதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் மாநகராட்சி சார்பிலும் இந்த ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் ராட்வெல்லர்னுங்கிறது நிறைய பேருக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. தட் பேண்ட் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறதுக்கும் இங்கே ப்ரீட் பண்ணுறதுக்கும் பேன்னு ஒன்றிய அரசு ஒரு வெளியிட்டாங்க அதோட இதை. ஆனால் அதன் பிறகு சப்சிக்வெண்ட்டாக அதை பல்வேறு உயர் நீதிமன்றங்கள் இந்த தடைக்கு ஒரு இடைக்கால தடை விதித்திருக்காங்க. பட் மெயினாக இதோட இது என்னன்னாக்கா அதை நியூட்டர் பண்ணோம், ப்ரீடிங் இல்லீகல் ப்ரீடிங் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இவ்வளோ கொடுமையான சம்பவத்துக்கு நம்ம காவல்துறையும் உடனடியாக எஃப்ஐஆர் அவங்க புகழேந்தி மற்றும் 2 பேர் மேலேயும் எஃப்ஐஆரும் போட்டு அவங்க அந்த நடவடிக்கை எடுக்கும் நிலையில் கால்நடை மருத்துவர் டாக்டர் கமாலுதீன், சென்னை மாநகராட்சி, அப்புறம் மாநகராட்சி அதிகாரிகளும் இருக்காங்க. நாங்கள் இந்த சம்பவத்தை பார்வையிட்டு இந்த நாயை பொறுத்தவரை தற்பொழுது ஏதாவது தொண்டுநல் மூலம் அப்புறப்படுத்த முடியுமா, அதற்கு என நாயை பொறுத்தவரை சில சிக்கல்கள் இருக்கக்கூடிய நாயை நம்ம பேன் பண்ணலாம். அவங்க அந்த ஏற்கனவே இம்போர்ட் பேனையும் தடை செஞ்சுருக்காங்க. தற்பொழுது இதை இப்போ அந்த ஓனர்ஸும் இப்போ இல்லாத நிலையில் இதை எப்படி அப்புறப்படுத்தி எந்த மாதிரி ஒரு தொண்டு நிறுவனத்தில் தற்பொழுது இதை தற்காலிகமாக இதை அப்புறப்படுத்துறதுக்கு நடவடிக்கையில் இப்போ ஈடுபடுறோம். அடுத்த 1-2 நாட்களுக்குள் அது முடிவடையும். பட் மெயினாக இப்போ எங்கள் கவனம் பூர்வமே என்னென்னா, ஒன்று இந்த குழந்தைக்கு முழு சிகிச்சை அளித்து முழுமையாக குணப்படுத்தணும். ஏனென்றால் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் அவங்க இந்த மாநகராட்சி பூங்காவை பராமரிக்கக்கூடிய நிலை. செகண்ட் வந்து இந்த மாதிரி உள்ள நாய்களுக்கு ஏற்கனவே கார்த்தால பேட்டி அளித்தவாறு லீஸ்டில் வைக்கணும். அதேமாதிரி பெட் ஓனர் கென்னல் கிளப் ஆஃப் இந்தியாவோட லைசன்ஸ் இருந்தால் கூட ஏற்கனவே தெளிவாக நம்ம மாநகராட்சியோட லைசன்ஸும் இருக்கணுங்கிற விதிமுறை உள்ளது. அதை பல பேர் அந்த விதிமுறையை பின்பற்ற மாட்டேங்கிறாங்க. அதனால்தான் சென்னை மாநகராட்சியோட லைசன்ஸ் மாதிரி தான் கான்பூர், காசியாபாத் போன்ற பல்வேறு இடத்துல பெட்புல்லோ, ராட்வீலரோ, டோகோ, இந்த மாதிரி பல்வேறு 23 வகையான நாயும் அதற்கு சற்று வேகத்தன்மை உள்ளதுங்கிறதுக்காக தான் அதை இன்ஃபேக்ட் பல நாடுகளில் அந்த டாக் ஃபைட்டுக்காக அதை வந்து குறிப்பாக ப்ரீட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நாயை இங்கே கேஷுவலாக சாதாரண இவ்வளோ வீடுகள் இருக்கக்கூடிய இடத்தில் மற்றவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் அதுவும் லீஷ் இல்லாமல் விடக்கூடிய தன்மையை அந்த பெற்றோரின் தாயாரும் அதை பதிவு செய்தாங்க. பட் இது முதல் தவணை இல்லைங்க. இதுக்கு முன்னாடி அந்த கால்நடையை வந்து அது ஒரு கோழியை கடித்திருக்கு. அந்த மாதிரி உள்ள சம்பவங்கள் இவங்களும் அதை ஓப்பன் பண்ண விட்டுறோடனே தனியாக அது ஓடி வந்துடுறது அப்படின்னு. அதற்கு தலையில் மட்டும் இல்லாமல் உடலிலும் பல இடத்தில் கடி காயங்கள் உள்ளது. தற்பொழுது அந்த ட்ரீட்மெண்ட் நடைபெற்று வந்திருக்கிறது. இல்லை, தற்பொழுது ஸ்டேபிளாக தான் இருக்கு. ஆனால் கடிக்கும் மற்ற தடுப்பூசிகள் போன்றவை ஒன்று. பட் இந்த கம்ப்ளீட்டாக தலையில் இருக்கக்கூடிய ஸ்கேல்ப் உருவானது பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக தான் நிபுணர்கள் மூலமாக பண்ணோம். பட் அது 2 நாள் கம்ப்ளீட்டாக ஸ்டேபிள் ஆன பிறகு தான் அந்த பிரபல தனியார் மருத்துவமனை அதை செய்ய இருக்கிறாங்க. அதை நாங்களும் தொடர்ந்து அதை கண்காணிக்கிறதுக்கும் கூட அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ பண்ணுறோன்னு சொல்லி உறுதியளித்திருக்கோம். எங்களுக்கு தெரிந்தவரை கென்னல் கிளப்போட பதிவு மட்டும்தான் இருக்கு. மாநகராட்சி லைசன்ஸ் பூட்டி இருக்கிறதுனால அவர்கள் அனைவரும் காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கார்கள். ஸோ காவல்துறையும் கடுமையாக அவர்கள் மேலே ஸ்டெப் எடுப்பாங்க. நாங்களும் அந்த எங்களுக்கு தெரிந்தவரை மாநகராட்சி லைசன்ஸ் வைக்காம தான் வச்சிருக்காங்க இவங்க. ஓகே, அது இன்னும் வந்து டெஃபினட்டாங்க. ஏற்கனவே நேற்றதே ஆல்ரெடி எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு காவல்துறை இண்டிபெண்டாக நடவடிக்கை எடுத்து வருது. இது ஒரு அஜாக்கிரதையாக இன்னொருத்தர் உயிருக்கு பாதிப்பு விளைவிக்கும் வகையில் நம்ம சாதாரண வண்டியை வச்சு இடித்தாலே எஃப்ஐஆர் போடுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விலங்கை கவனக்குறைவாக லீஷ் இல்லாமல், அதுவும் இந்த மாதிரி ஏற்கனவே அந்த தன்மை உள்ள ஒரு ராட்வெல்லர் வகையான நாயை வச்சது மிகவும் ஒரு தவறான செயல். அதே நேரத்தில் விலங்குகளுக்கும் சற்று பாதுகாப்பு இருக்குது. அந்த பாதுகாப்பையும் நம்ம வந்து புறந்தள்ளிட்டு ஒருதலைபட்சமாக நடவடிக்கை எடுக்க முடியாது. பட் டெஃபினட்டாக இந்த தவறுக்கு அவர் மேலே சட்டம்